நல்ல நேரம் போகுது. பொண்ணு எப்போ வரும்? நல்ல நேரம் போனவனா வந்துரும். இப்ப வரியா பாரியா? பரிமளம் பொண்ணை கூட்டிட்டு வா. முதலாளி பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றதெல்லாம் ஐயர் டயலாக். அதையா நீங்க சொல்லிட்டு இருக்க? இங்க எங்கடா ஐயர் இருக்காரு? நான் தான் ஐயர். சி நீ முதலியாரா? ஐயர் ரூபத்துல இருக்கிற முதலியார். ஓ மறந்துட்டேன். நீயே கூப்பிடு. முதலியார். நான் சொல்றது சொல்லு. இல்ல பரிமளம் பொண்ணை கூட்டிட்டு வாடி. ஐயோ முதலாளி லிட்டில் கன்ஃபியூஸ் ஆயி போச்சு முதலாளி. முதல்ல உங்க கன்ஃபியூஷன் எடுத்துக்க. பொண்ணை வர சொல்லுங்க. சொல்லிருக்கு. அது சரி உன் தள்ள மண்ணு போட நீயே கூப்பிடுறிய? என்னது? இல்ல தலை ஃபுல்லா மண்ணாகுது பாருங்க. இது கலரிங்ப்பா. என்னடா காரக்குழம்பு ஊத்துன மாதிரி இது கலரிங். ஏன் சார் நம்ம இந்து முறைப்படி தானே கல்யாணம் நடத்துறோம். ஆமா. அப்புறம் எதுக்கு பொண்ணு தேவையில்லாம மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு இருக்கு? நீ பார்க்க கூடாதுதான்டா. ஏன்? அதாவது நீ பார்த்தா பயந்துருவடா. எதுக்கு? டேய் அது எங்க வழக்கம்டா. டேய் நீ ஆல்ரெடி பொண்ணை பாத்துறல? ஆமா. தாலி கட்டுறது கழுத்து முக்கியம். அந்த பொண்ணு தான் 4 சென்டிமீட்டர் கழுத்து இருக்கலடா. கப்பு கட்டுறா தாலியா? டேய் நீ முதல்ல மந்திரத்தை சொல்றா. சரி முதலாளி. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் கோதவ. என்ன கல்யாண மந்திரம் சொல்ல சொல்ல கந்த சஷ்டி கவசம் பாடுற? வேற என்ன பண்றது? எனக்கு அதுதானே தெரியும். அதாவது இந்த சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய சொந்த பிரதர்ஸ். ஆமா மாமா. எது? யோ அதெல்லாம் முடியாது. இப்ப நீ கல்யாண மந்திரம் சொல்லணும். சொல்லித்தான் ஆகணும். மாங்கல்யம் தந்து நானே நான் மணப்பையன் தாலி கட்ட போறானே. யோ என்ன என்னைய தப்பு தப்பா சொல்ற? டேய் கரெக்டா சொன்னா மட்டும் உனக்கு அர்த்தம் புரிஞ்சிருமா? எதுவும் புரியாம பல பேர் தாலி கட்டுறாங்க. கட்டா ஏன்டா உயிரை வாங்குற? டைம் ஆகுதுடா. சீக்கிரம் தாலியை கட்டுறா. எதுக்கு அவசரப்படுத்துறானுங்க? ஏமாத்த பாக்குறானுங்களோ? நோ உஷாரா இருக்கும். சீக்கிரமா தாலி எடுத்து கட்டுங்கோ. நல்ல நேரம் போயிட போகுது. ஒரு நிமிஷம். ஐயோ பாத்துட்டானே. இல்ல அது ஒரு சின்ன டவுட். அதான் பார்த்தேன். டவுட்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தேகப்படுற சனினே ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. நான் எனக்கு இந்த கல்யாணம் சொல்லக்கூடாது. இது தெரியாம பாத்துட்டேன். இனிமேல் சத்தியமா பார்க்க மாட்டேன். உன் காலில் விட விடுற. சாரி. ஐயோ அவன் தாலி கட்ட போறான். பொண்ணை மாத்தாம அப்படியே உட்கார வச்சிருக்க. எனக்கு இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சேன். கெட்டி மேளம் தாலியை கட்டு. கட்டி மேளம் கட்டுறேன். ஏன் மாப்பிள்ள அழற? இல்ல எனக்கும் இப்படி நல்ல சக்க சமையல் கும்முடு அழகா ஒரு பொண்ணு மனைவியா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரம் கட்டி மேளம். புகப்படு. யோ என்னையா தாலி கட்டும் போது புகை போட்ட? அது சரியா எரியலையா? அதான் டீசல் எடுத்து ஊத்துனேன். கப்புன்னு பத்தி நிறுத்து. நல்லா ஊத்துனப்போ பார் உன்னால பொண்ணோட முகமே மாறி போச்சு. பொண்ணே மாறி போச்சுடா. எது? பொண்ணே மாறி போச்சா? நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. ஐயோ நான் இத ஒத்துக்க மாட்டேன். என்னடா ஒத்துக்க மாட்டேன்? இவன் என் பொண்டாட்டி இல்ல. அப்புறம் எதுக்கு தாலி கட்டின? யோ பல்ராமா என்ன நடக்குதுங்க? ஆள் மாறட்டுமா? என்ன ஏமாத்துறீங்களா? ஏய் நீ மட்டும் எங்களை ஏமாத்தல. நான் எங்க ஏமாத்தல? தெருவா பிச்சை எடுக்கிறவனால நீ பணக்காரன்னு சொல்லி எங்களை ஏமாத்தல. நான் நிஜமா பணக்காரையா? அப்புறம் எதுக்குடா பிச்சை எடுக்கிற? என்னது? என் பொண்ணை கட்டின பிச்சைக்காரனா? ஆமா இவர் பெரிய பில்கேட்ஸ். இவரு டேபிள் கிளீன் பண்ற பண்ணாடா. நீ சும்மாறா. ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். கோர்ட்டுக்கு போவேன். உங்க மொத்த குடும்பத்தையும் கூண்டுல ஏத்துவேன். ஏய் பிச்சை எடுக்கிற நீ பணக்காரன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டேன்னு நான் முதல்ல கோர்ட்ல கேஸ் போடுவேன்டா. பாக்கலாமா? பாரா நீ பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி பில்கேட்ஸா இருந்தாலும் சரி நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்ட. நான் உன்னை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அதனால என் பொண்ணு கூட நீதான் குடும்பம் நடத்தணும்.
அதெல்லாம் முடியாது. முடியாதா? அம்மாடி நயன்தாரா, அவனை தூக்கிட்டு வாமா. மலேசியா கூப்பிட்டு போய் 4 குமுறு குமுறுனு வச்சுக்கோ, அவன் கூட குடித்தன நடத்துவான். மாமா இருமா ஒரு சின்ன வசூல் பாக்கி இருக்கு. யோ, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 10 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னல, அதை கொடு. வாங்க. அம்மா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்கிட்ட பணம் கேக்குறியா? சாவடிச்சிருவோம் உன்னை. ஏய், நீ குடுக்காட்டி என்னடா? அம்மா மல்லி, அந்த 5 கோடி ரூபா கொடுமா. பாரு, தாலி கட்டின மாப்பிள்ளை கிட்ட தான் 5 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன். எனக்கு அவனுக்கு 1008 கணக்கு வழக்கு இருக்குமா. நீ எதுக்கு அதுல தலையிடுற? கொடுத்துரு. அப்படிங்கிற? ஆமா. சரி. 5 கோடி ரூபாய் இடுப்புல வச்சிருக்கீங்களா? அந்த இடுப்புல 10 கோடி கூட வைக்கலாம். ஏயா பக்கி அவ இடுப்ப என்னையா பாக்குறேன்? என்ன செக்கா? இல்ல பேக்கு, லாட்டரி டிக்கெட். மலேசியா லாட்டரி டிக்கெட். லாட்டரி டிக்கெட்டா? ஆமா. முதல் பரிசு 5 கோடி. விழுந்தா எடுத்துக்கோ. மா, என்னது இது? இது பாரு, பேசின மாதிரி 5 கோடி ரூபா காசை எடுத்து வை. நல்லா வேணும். ஏயா, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன லூசா? 5 கோடி ரூபாய் பணம் என்கிட்ட இருந்தா நான் ஏன் இந்த தேவாங்க கட்டிக்க போறேன்? மலேசியால எனக்கு ஒரு மாப்பிள, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளன்னு பார்த்து சூப்பரா செட்டில் ஆயிருக்க மாட்டோம்? இத பார், உன் மாப்பிள என்ன ஏமாத்தினாரு, பதிலுக்கு நான் உன்னை ஏமாத்திட்டேன். சரியா போச்சு. வர்த்தா இந்தமா நயன்தாரா, தூக்கிட்டு வாமா அந்த மாப்பிளைய. நீ போல, அவங்க கூப்பிடாம நான் போக மாட்டேன். ஏமா இந்த பூரா தலை இட்டு போயமா. ஏய் வாலா, தோ வந்துட்டல, கூப்பிட்டாங்க. போ பண்ணாட. ஏங்க ஐயோ, என் மாப்பிள்ள அவங்கள ஏமாத்தினதுக்கு என்ன எதுக்கு ஏமாத்திட்டு போறாங்க? ஐயோ முதலாளி, மலேசியா மல்லியை ஏமாத்தினது உங்க மாப்பிள்ள இல்ல, ராஜபாண்டி. யோ, என் மாப்பிள்ள தானே ராஜபாண்டி. ஐயோ, உங்க மாப்பிள்ள தான் ராஜபாண்டி. ஆனா மலேசியா மல்லியை ஏமாத்தினது மாப்பிள்ள ராஜபாண்டி இல்ல. அப்ப யாரு? ராஜபாண்டி. ஐயோ முதலாளி, முதலாளி, என்ன மயக்கம்? இப்படிதான் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா ஆண்டவன் ரிவிட் அடிப்பான். என்ன சொல்றீங்க? மெசேஜ் கண்ணு. மெசேஜ் செல்போன்ல தானே அனுப்புவாங்க. எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கொய்யால